வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் மணக்கால் ஐயம்பேட்டை என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவர் அபிமுக்தீஸ்வரர் பிரியாநாதர் என்று அழைக்கப்படுறார். தாயார் பேரு அபினாம்பிகை. இந்த ஸ்தலமானது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில். யானை ஏறாதபடி மாடக்கோவிலாக இந்த சிவாலயமானது கட்டப்பட்டிருக்கு. இங்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றார். சோழ தேசத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட மாட கோவில்களில் இந்த மணக்கால் ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள அபிமுக்தீஸ்வரர் சிவாலயம். இங்குள்ள தீர்த்தம் சரவண பொய்கை. முருகன், கங்காதேவி, சரஸ்வதி, தேவலோகவாசிகள் என அனைவரும் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இந்த அபிமுக்தீஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு. இங்கு அம்பாலும் சிவனும் கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. இந்த கோவிலானது அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். காவேரி தென்கரையில் 92வது ஸ்தலமாக தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த சிவாலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் யானை ஏறாத மாட கோயிலாக விளங்குறது. இங்கே 2 பலிபீடம் இருக்குது. இந்த பிதிர்கோள் சாபம் வந்தால் இங்கே வந்தால் பிதிர்கோள் சாபம் உள்ளவர்கள் தரிசனம் பண்ணும்போது இந்த பிதிர்கோள் சாபத்திலேருந்து விடுமோச்சம். இந்த ஸ்தலம் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட ஸ்தலம். இறைவனுடைய பேர் இன்னொரு பேரும் இருக்குது. பிரியாநாதர்னு பேர் இருக்குது. இன்னொரு பேர் அழைக்கப்படுறார். அபிமுக்தீஸ்வரர்னு பேர் உண்டு, பிரியாநாதர்னு உண்டு. 2 பேர். இது 1500 வருஷத்துக்குள்ள பழமையான கோயில். இந்த ஆலயம் அமைந்துள்ள இடமானது திருவாரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், கும்பகோணம் சாலையில் 10 கிலோமீட்டர் மணக்கால் ஐயம்பேட்டை என்ற திருப்பெருவேலூர், பழைய ஊர் பேர் திருப்பெருவேலூர், இப்போதைக்கு மணக்கால் ஐயம்பேட்டை என்று மறைவு உள்ளது. ஸ்ரீவாஞ்சியம் ஸ்தலத்திலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமியை வழிபட்ட பின்பு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது கன்னி மூலையில் பிரதான விநாயகர் சன்னதியானது அமைந்திருக்கு. இங்கு கன்னி மூலையில் சன்னதியிலிருந்து பிரதான விநாயகர் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இந்த ஸ்தலத்தில் மகாவிஷ்ணு சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாரு. வைகுண்ட பெருமாள் என்ற திருநாமத்தோட இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாரு. வைகுண்டத்தில் இருந்து வந்து பெருமாள் இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது. சொர்க்கத்திலிருந்து பெருமாள் நேரடியாக இங்கே வந்ததுனால இங்கு வைகுண்ட பெருமாளாகவே இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இந்த சுப்பிரமணியர் சன்னதிக்கு அருகிலேயே அம்மன் சன்னதி அமைந்திருக்கு. இங்கு அம்மன் அமர்ந்த கோலத்தில் லலிதாசனத்தில் அமர்ந்தபடி அம்மன் கிழக்கு முகமாக இங்கே காட்சி தர்றாங்க. இங்கு அம்மன் சன்னதிக்கு நேராக கோவிலின் ஈசானத்தில் சரஸ்வதீஸ்வரர் சிவலிங்கமானது அமைந்திருக்கு. இங்கு அம்மன்
சரஸ்வதீஸ்வரரை பார்த்தபடி இங்கு சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றாங்க. எல்லா ஸ்தலத்திலையும் அம்மன் சன்னதியிலிருந்து நின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் மட்டும் லலிதாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. இந்த சரஸ்வதி லிங்கம் இந்த அம்மனுக்கு நேராக அமைப்பட்டு இருக்கு. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு சிறுவனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால இந்த கோவிலுக்கு இங்குள்ள சரஸ்வதி லிங்கத்தை வழிபட்டு பேச்சு வந்ததாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவலிங்கமாக இங்கு சரஸ்வதீஸ்வரர் ஈசானத்தில் அம்மன் சன்னதிக்கு நேராக நம்மளுக்கு காட்சி தர்றாரு. வாய் பேச முடியாதவங்க, திக்குவாயா இருக்கிறவங்க இந்த சரஸ்வதீஸ்வரரை வழிபடுறாங்க. இந்த கோவிலுக்கு ஈசானத்தில் நவகிரக சன்னதியில் சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்களும் பார்த்தபடி அமைந்திருக்கு. அதுபோக சனீஸ்வரருக்கு பக்கத்திலேயே யுகங்களுக்கு ஏற்றாற் போல 3 பைரவர் இங்கே இருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் சிவலிங்கங்கள் இங்கே அமைப்பட்டிருக்கு. சுக்கிர கிரகத்துக்கு உகந்த ஸ்தலமாக இந்த சிவாலயம் அமைந்திருக்கு. அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்துக்கு இங்குள்ள முருகனை பற்றி பாடியுள்ளார். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலுக்கு வழிபடுவதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த அபிமுக்தீஸ்வரர் சிவாலயம் நமக்கு ஸ்திரத்தன்மையாக ஞான சக்தியை அருளக்கூடிய முக்தி ஸ்தலமாக இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. ஆக எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் திருவாரூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருமணக்கால் என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.